வணக்கம். இன்றைக்கி காரச்சாரமான கோவக்காய் பெப்பர் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ கோவக்காயை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 5 பல் பூண்டையும் தட்டி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே அரை தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி, வெங்காயம், பூண்டு 3மே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கோவக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கோவக்காய் இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. கோவக்காயுமே இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய் தூளும் 2 ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க மிளகாய் தூள் காரமாக இருக்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் கோவக்காய் நல்லா வெந்து வரும். தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் ஒரு பிளேட் போட்டு நீங்கள் மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க சிம்மிலேயே. அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு 2 டீஸ்பூன் பெப்பரும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பெப்பர் இப்போ கோவக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுட்டு இறக்கிக்கலாம். இப்போ காரச்சாரமான கோவக்காய் பெப்பர் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொரியல் நீங்கள் சாதத்தோடு கலந்தும் சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.